ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம் மிஷனரிகளை பற்றி உங்களிடம் கூறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இன்றைய மிஷனரி ஜோசப் முகாசா பலிகுடா டெம்பே. இவர் பிறந்தது 1860. இவர் மறைந்தது 15/11/1885. ஊர் புகாண்டா, நாடு உகாண்டா, ஆப்பிரிக்கா. தரிசன பூமி ஆப்பிரிக்கா. 19ஆம் நூற்றாண்டு வரை ஆப்பிரிக்காவில் உள்ள உகாண்டா என்ற இடத்தில் நற்செய்தி அறிவிக்கப்படவே இல்லை. அந்த இடத்தை முட்டிசா என்ற சிற்றரசன் ஆண்டு வந்தான். இவன் காலத்திலே மிஷனரிகள் ஒருவர் பின் ஒருவராக வந்து சுவிசேஷத்தை மக்களுக்கு அறிவித்தனர். முட்டிசா அரசனும் இப்பணிக்கு தடையேதும் விதிக்கவில்லை. ஜேம்ஸ் இன்னிங்டன் என்ற மிஷனரியால் உகாண்டாவில் மாபெரும் எழுப்புதல் ஏற்பட்டது. ஆயினும் முட்டிசா அரசனுக்கு பின் வந்த அவரது மகன் கொடுங்கோலனும் முரடனுமாயிருந்தபடியால் சுவிசேஷம் அறிவிப்பதை அவன் விரும்பவில்லை. இதனால் அந்நாட்டிற்குள் நுழைந்த நற்செய்தி பணியாளர்கள் துன்புறுத்தப்பட்டு மக்களுக்கு வேடிக்கை காட்டப்பட்டு கொடூரமாய் கொலை செய்யப்பட்டனர். முகாசா உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்த வாலிபர். மிஷனரிகளின் நற்பணியால் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர். தீய வழிகளை விட்டு வேதாகமம் காட்டும் சத்தியத்தின் பாதையிலே தன் வாழ்க்கையை அமைத்தவர். முட்டிசாவின் அரசவையிலும் பின்னர் முவாங்காவின் அரசவையிலும் பணியாற்றியவர். இவரின் பாதுகாப்பில் 200 வாலிபர்கள் கொடுக்கப்பட்டிருந்தனர். 26 வயதான முகாசா ஜேம்ஸ் இன்னிங்டன் என்ற மிஷனரி கொலை செய்யப்பட்டதை வன்மையாக எதிர்த்தார். இதனால் கோபம் கொண்ட அவ்வரசர் முகாசாவும் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இணைந்து விட்டதால் அவரையும் கொலை செய்ய திட்டமிட்டார். இதற்கான நாள் குறிக்கப்பட்டது. 1885ஆம் ஆண்டு ஒரு நாள் முகாசா கைது செய்யப்பட்டவராக கொலைக்களத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். ஈவு இரக்கமற்ற அவ்வரசனின் போர் சேவகர்களால் தலை வெட்டப்பட்டு உடல் எரிக்கப்பட்டது. ஒரு முகாசா மறைந்தார். அங்கே பல முகாசாக்கள் எழும்ப ஆரம்பித்தனர். உகாண்டா கிறிஸ்துவன் தேசமாக மாறியது. அன்பரே, கிறிஸ்துவுக்காக ஒரு தேசத்தை மாற்ற பிறந்தவரா நீங்கள்? ஆண்டவரே, நீர் காட்டும் தேசத்திற்கு நான் சென்று அத்தேசத்தை உமக்கு சொந்தமாக்க எனக்கு உதவி செய்யும். ஆமே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.